ஆ ஆ கண்டிப்பா வந்திருப்பாங்க வாணியா. எப்படி வாணியாவோட இன்ட்ரோ? இன்னைக்கு உங்களுக்காகவே ஒரு தரமான வேற லெவல்ல ஒரு சைஃபை கதையை கொண்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்குமே பொதுவா சாகரத்தை நினைச்சு ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கதையுடைய ஹீரோ நல்லா வயசானவர், சீக்கிரமாவே அவரு சாக போறாரு. ஆனா நம்ம சாக கூடாது, இன்னும் உயிரோட வாழணும் அப்படின்னு அவர் யோசிக்கும் போதுதான் ஒரு வித்தியாசமான விஷயம் தெரிய வருது. அதுதான் ஷெட்டிங் நியூராலஜி. ஒரு கம்பெனி குளோனிங்கை யூஸ் பண்ணி மனுஷங்க மாதிரியே ஒரு உடம்ப உருவாக்குறாங்க. ஒருத்தர் வயசாகி சாகிற நிலைமைக்கு போகும்பொழுது அவரோட கான்சியஸ்னஸை அந்த உடம்புக்கு அனுப்பிடுவாங்க. அதனால இந்த வயசானவர் திரும்ப இந்த யங்கான உடம்புக்குள்ள பல வருஷங்கள் வாழலாம். இதே மாதிரி தான் நம்ம ஹீரோ தாத்தாவும் அவருடைய கான்சியஸ்னஸை வேற ஒரு உடம்புக்கு அனுப்ப அதனால என்னென்ன ப்ராப்ளம் வருது, உண்மையிலேயே இந்த கம்பெனியோடைய மோட்டிவ் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம செல்ஃப்லெஸ்ன்ற ஒரு வேற லெவல் அமெரிக்கன் சைஃபை கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல நியூயார்க்ல வாழ்ற ஒரு பில்லியனர், இவரோட பேரு தான் டேமியன். இவர் எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் அதுல சக்சஸை மட்டும் தான் பார்ப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிசினஸ் மேன். 50 வருஷம் இந்த பிசினஸ் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1ல இருந்துட்டு இப்பதான் இவருக்கு ஒரு நியூஸ் தெரிய வந்திருக்கு. இவருக்கு கேன்சர், சீக்கிரமாவே சாக போறாரு. அதனாலேயே ஆளு ஒரு மாதிரி ஆயிட்டாரு, ரொம்ப லோன்லியா இருக்காரு. நம்ம டேமியனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. நம்ம அவரை வந்து ஃப்ரெண்டு தாத்தான்னு கூப்பிடலாம். டேமியன் தாத்தாவும் ஃப்ரெண்டு தாத்தாவும் ஒருத்தரை மீட் பண்றாங்க. அவரு ரொம்ப யங்கஸ்ட் பிசினஸ் மேன். அவர் இப்போ வந்து $200 மில்லியன் ஒரு டீலை ஓகே பண்ணிருக்காரு. சார், நான் உங்களை பார்த்து தான் பிசினஸ்குள்ளேயே வந்தேன். இப்போ எனக்கு $200 மில்லியன் டீல் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு நம்ம டேமியன் கிட்ட அந்த யங் பிசினஸ் மேன் சொல்ல, உடனே நம்ம டேமியனும் அந்த பிசினஸ் டீல் உனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? சார், காரணம்லாம் ஒன்றும் இல்லை சார், என் ப்ராஜெக்ட் ஐடியாவை சொன்னா அவ்வளோதான். பொய் சொல்லாத, நீ என்ன பேசுனன்னு எனக்கு தெளிவா தெரியும். எனக்கு கேன்சர், இன்னும் கொஞ்சம் நாள்ல இறந்து போயிடுவேன். உங்க ப்ராஜெக்டை சாகரவங்க கிட்ட கொடுக்கறத விட்டுட்டு என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதான் இந்த டீலையே நீ ஓகே பண்ணிருக்க. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்கிட்ட இருந்து எந்த டீலையும் எவனாலையும் வாங்க முடியாது. ஒரே போன் கால்ல அந்த டீலை நான் வாங்கிட்டேன். நீயும் உன் கம்பெனியும் சும்மா இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம டேமியன் சொல்ல, அந்த யங் பிசினஸ் மேனும் செமையா கடுப்பாகி எழுந்து, யோ ரொம்ப ஓவரா ஆடுறல, அந்த ஆட்டம்லாம் கொஞ்ச நாள் தான், சீக்கிரமாவே நீ செத்து போயிடுவ, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. எங்க நம்ம ஃப்ரெண்டு தாத்தாவும், நீ நல்லா தானடா இருந்த டேமியன், திடீர்னு உனக்கு கேன்சரை வந்து சாக போறியே, ரொம்ப கஷ்டமா இருக்குடா எனக்கு. டேய், நான் சாக போறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு, நார்மலான விஷயம் தான் இதெல்லாம். ஆனா நீயும் உன்னோட ஒய்ஃபும் உன்னோட பையனை இழந்திருக்கீங்கடா, சின்ன பையன் அவன், அதுதான் பெரிய இழப்பு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஃப்ரெண்டு தாத்தாவுக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான், அந்த பையன் இறந்து போயிட்டான் போல. அதோட நம்ம டேமியன் இருக்காங்கல்ல, அவருக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே இவர் பிசினஸ்னு பிசினஸையே ஃபோக்கஸ் பண்ணி அவரோட பொண்ணு கிளாரை விட்டு பிரிஞ்சு இப்ப அந்த பொண்ணு வந்து தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம டேமியனுக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்கு, சீக்கிரம் சாக போறாருன்ற விஷயம் கூட கிளாருக்கு தெரியாது. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு நம்ம டேமியன் கார்ல போறதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, டேய் உனக்கு இந்த ஷெட்டிங்னா என்னன்னு தெரியுமா? ஷெட்டிங்கா அப்படின்னா என்னடா, தெரியலையே. ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி டேமியன் கார்ல போக ஆரம்பிக்கிறாரு. அவரோட பொண்ணு கிளாருக்கு கால் பண்றாரு. ஆனா அவங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை. அப்புறம் கட் பண்ணிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை பாக்குறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு நம்பரும் இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சரி, நம்ம டேமியன் தாத்தாவும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு போறாரு. அங்க ஆல்பிரைட் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காரு. அவரு நம்ம டேமியன் தாத்தா கிட்ட, சார் இதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஷெட்டிங் டெக்னாலஜியை உருவாக்குனது டாக்டர் பிரான்சிஸ் என்றவர் தான். ஆனா இந்த ப்ராஜெக்ட் முழுசா முடியறதுக்குள்ளேயே அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட் நாங்க முடிச்சிட்டோம். எங்களோட கம்பெனி அச்சு அசலா மனுஷங்க மாதிரியே எல்லா ஃபங்க்ஷனோட ஒரு உடம்பை நாங்க உருவாக்கி வச்சிருப்போம். இந்த உடம்பெல்லாம் நாங்களே உருவாக்குனது. இப்போ இந்த உடம்புல எந்த ஒரு கான்சியஸ்னஸும் இருக்காது. உங்களை மாதிரி இன்னும் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த உடம்புக்குள்ள கொண்டு வந்துரும். யோசிச்சு பாருங்க, இதுக்கப்புறம் இந்த வயசான உடம்புல இருந்து நீங்க இப்ப யங்கான உடம்புக்கு வந்துருவீங்க. இது வரைக்கும் ஒரு 10-11 பேருக்கிட்ட இந்த ஷெட்டிங் பண்ணிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சார். இதை கேட்ட நம்ம டேமியன் தாத்தாவும், சரி நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை ஓப்பனா பண்ணாம எதுக்கு இவ்வளவு ரகசியமா பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஆல்பிரைட்ன்றவரும், சார் நீங்க கேள்வியவே தப்பா கேட்கறீங்க. நீங்க ஒரு பெரிய பில்லியனர், வீட்டுல தங்கத்தாலேயே ஆன ஒரு பெரிய கதவெல்லாம் வச்சிருப்பீங்க. அந்த தங்க கதவு எங்க கிடைக்கும் அப்படின்னு ஒரு நார்மல் மனுஷனுக்கு தெரியுமா சார்? இல்ல, தெரிய
வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி தான் சார், ஏன்னா ஒரு நார்மல் மனுஷனால அந்த தங்க கதவை நினைச்சு கூட பார்க்க முடியாது. சோ அதனால அவனுக்கு அது தெரியாது. அதே மாதிரி தான் இந்த ஷெட்டிங் டெக்னாலஜி பெரிய பெரிய பணக்காரர்களுக்கே தெரியாது. உங்கள மாதிரியான பெரிய மல்டி பில்லியனர்ஸ் அதுவும் சாகர நிலைமையில இருக்கும் பொழுது நாங்களே கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணுவோம். சோ உங்கள மாதிரி பணக்காரர்கள் பெரிய கப்பல் பெரிய பில்டிங் வாங்குற மாதிரி இது உங்களுக்கான ஒரு உடம்பு சார். இதுக்கப்புறம் கூடு விட்டு கூடு பாஞ்சி இந்த உடம்புல நீங்க வாழ போறீங்க இப்படின்னு அந்த ஆல்பிரைட் சொல்ல நம்ம டேமியன் தாத்தாவும் நல்லா யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய பொண்ணு கிளாரை மீட் பண்றதுக்கு போறாரு. அவங்க வந்து நம்ம டேமியன் தாத்தா கிட்ட இருந்து ஒரு காசு கூட வாங்காம மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி சோஷியல் ஒர்க் எல்லாம் பண்றாங்க. சோ டேமியனும் அவருக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை அவரோட பொண்ணு கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்னு கூப்பிட, அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? சும்மா மக்கள் போராட்டம்னு. கண்டிப்பா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்பா உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் உங்களை கூப்பிடவே இல்லைல்ல, சின்ன வயசுல என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப என்ன திடீர்னு என்ன பார்க்க வரீங்க அடிக்கடி? ஒழுங்கா போங்கப்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த செக்கு எவ்வளவு வேணுமோ காசு ஃபில் பண்ணிக்கோ. அப்பா உங்களை மாதிரிலாம் நான் இல்ல, பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாதுப்பா, எனக்கு இந்த செக்லாம் தேவையில்லை அப்படின்னு கிளார் சொல்லிடுறாங்க. சோ நம்ம டேமியன் தாத்தாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த ஷெட்டிங் டெக்னாலஜிக்கு ஓகே சொல்லலாமா வேணாமான்னு. அதை பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும் பொழுது ஆல்பிரைட் சொல்லிருப்பார்ல டாக்டர் பிரான்சிஸ்னு ஒருத்தர், அவரு இந்த டெக்னாலஜியை பத்தி பேசுறாரு. சோ இந்த டெக்னாலஜி கடவுள் கொடுத்த வரம் கிடையாது, மனுஷனுக்கு மனுஷனே கொடுத்துக்கிட்ட ஒரு வரம். இந்த டெக்னாலஜி மட்டும் சரியா போச்சு அப்படின்னா மனுஷங்களால தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனா இவர் ரத்த வாந்தி எடுக்கிறாரு. ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து இவரை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. சோ அப்பதான் டேமியன் தாத்தாவுக்கும் புரிய வருது இதுக்கு மேல முடியாது அப்படின்னு ஆல்பிரைட்டுக்கு கால் பண்ணி அந்த ஷெட்டிங்க்கு நான் ஒத்துக்கிறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்பிரைட்டும் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இறந்து போன மாதிரி நம்ம காட்டணும். நான் சொல்ற ஒரு காஃபி ஷாப்ல போயிட்டு காஃபியை மட்டும் குடிங்க, மற்றது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம டேமியனும் அந்த ஃப்ரெண்டு தாத்தா இருக்காருல அவரை கூட்டிட்டு அந்த ஆல்பிரைட் சொன்ன அந்த காஃபி ஷாப்ல போயிட்டு அப்படியே காஃபி குடிச்சுக்கிட்டே இருக்காரு. சடனா ஆளு ரத்த வாந்தி எடுத்து அகைன் மட்டையாகிறாரு. இந்த மாதிரி நம்ம டேமியன் தாத்தா உடம்பு முடியாம கீழே விழுந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. சோ பப்ளிக்கா டேமியன் தாத்தா சாக போறாரு அப்படின்ற விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸ்ல டேமியனை ஏத்தி கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே ஆல்பிரைட்டோடைய ஒரு செட்டப் தான். சோ அந்த ஆம்புலன்ஸ் வந்து நேரா ஹாஸ்பிட்டல் போற மாதிரியே போய் ஆனா ஸ்ட்ரைட்டா ஒரு லெபார்டரிக்கு போகுது. சோ இங்க தான் நம்ம டேமியன் தாத்தாவுடைய கான்ஷியஸ்னஸை வேற ஒரு உடம்புக்கு ஷெட்டிங் பண்ண போறாங்க. வேகமா அந்த ப்ராசஸையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆல்பிரைட் நம்ம டேமியன் தாத்தா கிட்ட, சார் உங்க உடம்புல ஏதாவது ஒரு மெட்டல் இருக்கா? ஏன்னா ஒரு சின்ன மெட்டல் இருந்தா கூட இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகாது. உடம்புல ஏதாவது அடிபட்டு பிளேட் ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டேமியன் தாத்தாவோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல, எம்ஆர்ஐ மிஷின் மாதிரி ஒரு 2 பெருசா இருக்கு. அதுல ஒரு சைடுல நம்ம டேமியன் தாத்தாவையும் இன்னொரு சைடு ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்ட நம்ம டேமியன் தாத்தாவுடைய கான்ஷியஸ்னஸ் போக போற அந்த புது உடம்பும் இருக்கு. சோ அவங்க மிஷின் ஆன் பண்றாங்க. அப்படியே அந்த மிஷின் வேகமா சுத்த ஆரம்பிக்குது. நம்ம டேமியன் தாத்தாவுடைய கான்ஷியஸ்னஸ் அப்படியே டிராவல் ஆகி அந்த புது உடம்புக்குள்ள போக ஒரு புது மனுஷனா டேமியன் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. சோ இந்த ஷெட்டிங் வந்து பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டேமியன் தாத்தா இந்த யங்கான உடம்புல தான் இருக்க போறாரு. சோ நம்ம டேமியனுடைய ஒரிஜினல் உடம்ப ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறாங்க. அவர் அங்க இறந்து போயிட்டாரு அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் வருது. இத புது உடம்புல இருக்கிற நம்ம டேமியனும் பாக்குறாரு. ஆல்பிரைட்டும் டேமியன் கிட்ட வந்து, இங்க பாருங்க இதுதான் இனிமே உங்களோட புது லைஃப், உங்களோட பழைய லைஃபுக்கு நீங்க போகவே கூடாது. தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கால கிளார், இவங்க யாரையும் நீங்க மீட் பண்ணக்கூடாது. ஒருவேளை யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா உடனே அந்த இடத்த விட்டு நீங்க ஓடி போயிடணும், இல்லைன்னா தேவையில்லாத நிறைய குழப்பங்கள் வரும் அப்படின்னு ஆல்பிரைட் சொல்றாரு. சோ நம்ம டேமியன் வந்து ஒரு புது உடம்புக்கு வந்திருக்காருல, அந்த உடம்ப அவரு கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க, ஸ்விம்மிங் வாக் பண்றது எல்லா ட்ரைனிங்குமே அவர் பண்றாரு. ஏன்னா அப்பதான் நம்ம டேமியனால அந்த உடம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் ஆல்பிரைட் வந்துட்டு, சார் எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டேப்லெட் தான், தினமும் ஒரு டேப்லெட் நீங்க கண்டிப்பா போட்டே ஆகணும். ஏன்னா இந்த ஷெட்டிங்கோடைய ஒரு சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இல்லாத விஷயங்கள் இருக்கிற மாதிரி வித்தியாசமான ஹாலுசினேஷன்லாம் வரும். இந்த விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கணும்னா இந்த டேப்லெட்டை நீங்க ரெகுலரா போடணும். 7 டேப்லெட் தான் இருக்கும். நான் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நானே வாரம் வாரம் வந்து உங்களுக்கு தேவையான டேப்லெட்டை கொடுக்குறேன் அப்படின்னு ஆல்பிரைட் சொல்றாரு. ஸோ நம்ம டேமியனும் அந்த உடம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி பழகிடுறாரு. ஆல்பிரைட்டும் நம்ம டேமியனுக்கு ஒரு புது ஐடென்டிட்டியை கொடுக்குறாரு. இதுக்கு மேல உங்க பேர் வந்து எட்வர்டு, இதுதான் உங்களுடைய டிரைவர் லைசன்ஸ் அப்படின்னு எல்லா ஐடி ப்ரூஃபையும் கொடுக்குறாரு. ஸோ அப்புறம் நம்ம டேமியனுக்குன்னு ஒரு வீட்டையும் கொடுக்குறாங்க. இதுக்கு மேல அவரு அந்த வீட்டில் தான் வாழ போறாரு. ஸோ டேமியனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு வயசான உடம்புல இருந்தாரு, இப்போ ஒரு யங்கான ஸ்ட்ராங்கான உடம்புக்கு வந்துட்டாரா. ஆளு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு. வெளியே போயிட்டு மற்றவங்க கூட சேர்ந்து பேஸ்கெட் பால்லாம் விளையாடுறாரு. ஸோ அங்க நம்ம டேமியனுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. அவரோட பேர்
வந்து ஆண்டன். உங்களை நான் இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே, புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க நம்ம டேமியனும் ஆண்டனும். ஸோ அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நைட் டைம்ல கிளப்புக்கெல்லாம் போறாங்க. நம்ம டேமியன் வந்து தாத்தா தானே ஆக்சுவலா அவரு. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே தாத்தா மாதிரி ஒரு போட்டு வராரா. மத்தவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம கிழவன் கிடையாதே, இப்பதான் எங்க மாறிட்டுமே அப்படின்னு ஓரமா போயிட்டு கோட்டெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே சீனா உள்ள வராராம். அப்புறம் ஃப்ரெண்டான அந்த ஆண்டன் கூட சேர்ந்து பொண்ணுங்களெல்லாம் உசார் பண்றாரு. தாத்தாவா இருந்து என்னென்ன பண்ண முடியலையோ அது எல்லாத்தையும் இப்ப பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ தினமும் ஆண்டன் கூட சேர்ந்து கேம்ஸ் விளையாடிக்கிட்டு கிளப்புக்கு போயிட்டு பொண்ணுங்களை உசார் பண்ணிட்டு அவர் டெய்லி அந்த ரெட் கலர் மாத்திரையை போட்டுக்கிட்டு இப்படியே வாழ்க்கை போக ஆரம்பிக்குது. வாரம் வாரம் ஒரு 7 மாத்திரையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு நாள் நம்ம டேமியன் வந்து காலையில போட வேண்டிய அந்த மாத்திரையை போடாம அவரோட பொண்ணை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. கிளாரு நம்ம பிசினஸ்னு அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, அட்லீஸ்ட் அவகிட்ட பேசலாமா அப்படின்னு கால் பண்றாரு. கிளாரும் அட்டன் பண்றாங்க. ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியாம இவரு காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே நம்ம டேமியன் வந்து ரொம்ப சோகமா எமோஷனல் ஆகுறாரா. சடனா அவருக்கு சில இல்யூஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஒரு வாட்டர் டேங்க் இருக்கிற மாதிரியும் அதுக்கு பக்கத்திலே ஒரு வீடு, அந்த வீட்டில் இவருக்குன்னு ஒரு ஒய்ஃப், ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் போல. அப்புறம் இவர் மிலிட்டரியில இருக்கிற மாதிரிலாம் இல்யூஷன் வர ஆரம்பிக்குது. ஐயோ நம்ம மாத்திரையை போடலையேன்னு வேகமா போயிட்டு அந்த ரெட் கலர் டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறாரு. அந்த இல்யூஷனும் நிக்குது. ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்பர்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆல்பர்ட்டும் சார் நான் தான் சொன்னல, இந்த ஷெட்டிங்கோடைய சைடு எஃபெக்டே இந்த மாதிரி இல்யூஷன் தான். பாருங்க உங்களுக்குன்னு ஒரு தனி லைஃபே இருக்கிற மாதிரி இந்த இல்யூஷன் உருவாக்கி இருக்கு. அதனால தான் இந்த டேப்லெட்டை ரெகுலரா போடணும்னு சொன்னேன். அதோட இதே இடத்துலயே ரொம்ப நாள் இருந்துட்டீங்க, நீங்க வேற ஒரு இடத்துக்கு மாறணும். ஸோ நாளைக்கே நான் டிக்கெட் போடுறேன், நீங்க உடனே கிளம்புங்க, அதோட இனிமே 2 மாத்திரை போடுங்க அப்படின்னு ஆல்பர்ட் சொல்றாரு. ஸோ அடுத்த நாள் ஆகுது, டிக்கெட்லாம் போட்டுறாங்க. நம்ம டேமியன் வேற ஒரு இடத்துக்கு போக போறாரு. ஆனா அவரோட மனசுல அந்த இல்யூஷன் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அது உண்மையா? ஏன்னா அது அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஸோ அதனால இன்டர்நெட்ல என்ன பண்றாருன்னா அந்த வாட்டர் டேங்கை சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது அதே வாட்டர் டேங்கோடைய போட்டோ கிடைக்குது. அந்த லொகேஷனையும் பார்த்து ஆல்பர்ட்டுக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் தெரியாம வேகமா இவரு அந்த லொகேஷனுக்கு போறாரு. அந்த வாட்டர் டேங்கையும் பார்க்கறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு புரிய வருது, கண்டிப்பா இது நம்ம இல்யூஷனா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உண்மையிலேயே அந்த லொகேஷன் இருக்கே. அதோட அந்த வாட்டர் டேங்க் பக்கத்திலே ஒரு வீடு இருக்குமே. திரும்பி பார்த்தா இவரோட இல்யூஷன்ல வந்த ஒரு வீடும் இருக்கு. சரின்னு அந்த வீட்டுக்குள்ள போகலான்னு பார்த்தா வீடு லாக் ஆகி இருக்கு. இவர் உடைச்சிட்டு உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தாதான் ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா இப்ப நம்ம டேமியன் வந்து ஒரு பர்சனுடைய உடம்புல இருக்கார்ல, அந்த பர்சனு அப்புறம் நம்ம டேமியன் அவரோட இல்யூஷன்ல பார்த்த அந்த லேடி, குழந்தைன்னு எல்லாருமே இருக்காங்க. அதோட வீட்டுக்குள்ள ஒரு லேடி கையில கன்னோட வந்து யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டேமியனும் திரும்பி பார்க்கறாரு. டேமியனுடைய முகத்தை பார்த்துட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழறாங்க. ஸோ இப்பதான் நம்ம டேமியனுக்கு உண்மையே புரிய வருது. ஆக்சுவலா அந்த ஆல்பர்ட் சொல்லியிருப்பார்ல, இந்த உடம்புகள் எல்லாம் நாங்க ஆர்டிபிஷியலா லேப்லயே உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மை என்னன்னா இந்த உடம்பு எல்லாமே உண்மையிலேயே வாழ்ந்த மனுஷங்களுடைய உடம்பு தான். இப்ப நம்ம டேமியன் இருக்கிறதும் மைக்குன்ற ஒரு பர்சனுடைய உடம்பு தான். அந்த மைக்குக்கு ஒரு ஒய்ஃபும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம டேமியன் வந்து அந்த மைக்குன்றவரோட உடம்புக்குள்ள தான் இருக்காரு. அது தெரியாம மைக்கோட ஒய்ஃபும் மைக் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம டேமியனும் விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கும் பொழுது ஆல்பர்ட்டோடைய ஆளுங்க வராங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க நம்ம டேமியனுடைய அந்த புது ஃப்ரெண்டு ஆண்டனும் வராரு. அப்படின்னா ஆண்டனும் ஆல்பர்ட்டோடைய ஆளு தான். நம்ம டேமியன் கூடவே இருந்து வேவ் பார்த்திருக்காரு இவ்வளோ நாளா. ஸோ ஆண்டனும் சரி விடுங்க, அவன் அடிக்காதீங்க, அவன் என் ஃப்ரெண்டு தான், நாங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். என்னடா நம்ம டேமியனும் இங்க பாரு, இது ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்ட உடம்புன்னு சொன்னீங்க, அது வந்து நாங்க சும்மா சொன்னோம், லேப்ல இருக்கிற உடம்பு எல்லாமே உண்மையான மனுஷங்களுடைய உடம்பு தான். அப்படின்னா கொலை பண்ணி அந்த உடம்புக்குள்ள எங்களை மாதிரி ஆட்களை அனுப்புறீங்களா? ஏய் இது கொலைலாம் கிடையாது. இப்ப நீ இருக்கிய உடம்பு, அந்த உடம்போட சொந்தக்காரரோட பேரு மைக்கு, ஒரு மிலிட்டரிக்காரன். அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஹார்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை, ஆபரேஷன் பண்ணணும், பணத்துக்கு சுத்தமா வழியே இல்ல. சோ அதனால நம்ம கிட்ட வந்தாரு, அவரோட உடம்ப அவரு கொடுத்துட்டாரு. அதுக்கு பதில் பணத்தை நம்ம செட்டில் பண்ணிட்டோம். இன்னைக்கு அவரோட குழந்தை நல்லா இருக்கா. அதோட நீங்க வந்திருக்க கூடாது, இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல, ஒழுங்கா வண்டியில ஏறு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல நம்ம டேமியனும் இங்க பாரு, நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே இல்லை, ஆர்டிபிஷியலா உருவாக்கின உடம்பும் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், இன்னொருத்தரை கொன்னு அவரோட லைஃப்ல நான் வாழணும்னு சத்தியமா நினைக்கவே இல்லை. இப்ப அந்த மைக்கோட ஒய்ஃபும் குழந்தைகளும் பாவம் தானே, அட நீ ஒன்னும் கவலைப்படாத, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நான் அவங்கள கொல்ல போறேன் அப்படின்னு அவரு சொல்ல நம்ம டேமியனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு பாத்ரூம்குள்ள அவரு போறாரு. ஆண்டனும் அவருடைய ஆளு ஒருத்தரை பின்னாடியே அனுப்ப அவரை அடிச்சு போட்டுட்டு கன் எடுத்துக்கிறாரு நம்ம டேமியன். இந்த விஷயம் ஆண்டனுக்கும் புரிய வருது. டேமியன் நம்ம எதுவா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்னு மெதுவா உள்ள வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ டேமியனும் சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆண்டனும் அவரோட ஆளுங்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த வீட்டோட சேர்ந்து இவனையும் கொளுத்திடலாம் அப்படின்னு வீட்டை கொளுத்த ட்ரை பண்றாங்க. உடனே நம்ம டேமியன் வந்து அந்த மைக்கோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல,
நடந்த சண்டையில அவங்க மயங்கிட்டாங்க. அவங்கள எழுப்பி இந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட் மாதிரியான ஒரு செட்டப் அந்த இடத்துக்கு போறாங்க. சோ அங்க இருந்து பார்க்கும்பொழுது வெளியே இருக்கிற ஆண்டன் அவரோட ஆளுங்கெல்லாம் தெரியுறாங்களா. சோ அந்த கேப் வழியாவே அவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆண்டனுடைய ஆளுங்கள்ல ஒருத்தர் ஃப்ளேம் த்ரோவரை வச்சு அந்த வீட்டை எரிக்க ட்ரை பண்றாரு. அவரோட கால்லயே ஷூட் பண்ண அவரு தெரியாதனமா ஃப்ளேம் த்ரோவர்ல ஆண்டனை எரிச்சு விட்டுறாரு. அப்படியே ஆண்டன் எரிஞ்சுக்கிட்டே ஓடுறாரு. சோ எப்படியோ இவங்களை சமாளிச்சுட்டு இவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பொழுதுதான் அந்த மைக்கோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க கேக்குறாங்க, மைக் நீ ஏதோ தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டுன்னு சொன்னாங்க, எப்படி நீ இங்க இருக்க, என்ன நடக்குது எங்க அப்படின்னு கேட்க மைக்கோட உடம்புல இருக்கிற நம்ம டேமியனுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரால் உண்மையை சொல்ல முடியல. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க பாவம். சரி அது இருக்கட்டும், நம்ம குழந்தை எங்க, அவ ஸ்கூல்ல இருக்கா, சரி வா நம்ம அவளை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு வேகமா இவங்க கார்ல ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப கார்ல நம்ம டேமியன் ஒரு வீடியோவை பாக்குறாரு. நம்ம டேமியன் இருக்கிற அந்த உடம்புடைய உண்மையான மைக் இருக்காருல, அவரோட பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும், அப்பா எனக்கு எப்பப்பா நீச்சல் அடிக்க சொல்லி தருவீங்க, உனக்கு உடம்பு சரியாகட்டுமா, கண்டிப்பா அப்பா உனக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு ஒரு பேசின வீடியோலாம் இருக்கு. அதை பார்த்து இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சோ அப்புறம் இவங்க ஸ்கூலுக்கும் வந்துடுறாங்க. அங்க மைக்கோடைய பொண்ணு மைக்கோட உடம்புல இருக்கிற நம்ம டேமியன் தாத்தாவை பார்த்து, எனக்கு தெரியும் அப்பா நீங்க உயிரோட தான் இருக்கீங்க அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. சோ இவர் உண்மையான மைக் கிடையாது அப்படின்ற விஷயத்த அந்த குட்டி பொண்ணுகிட்டையும் மைக்கோடைய ஒய்ஃப் கிட்டையுமே அவரு சொல்லவே இல்லை. அதோட இப்பதான் நம்ம டேமியன் தாத்தாவுக்கே ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஆண்டன் அவரோட ஆளுங்கெல்லாம் வந்து சண்டை போட்டாங்கல்ல, அந்த இடத்துலயே இவரு அந்த ரெட் கலர் மாத்திரையை விட்டுட்டாரு. அந்த மாத்திரை போடல அப்படின்னா இல்யூஷன்லாம் வரும்ல. சோ என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அதோட இவங்க வெளியே இருக்க ஆபத்து தானே ஒரு ஹோட்டல் ரூம்லயும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ மைக்கோட ஒய்ஃபும், மைக் உனக்கு என்ன ஆச்சு, ஒரு மாதிரி இருக்கியா அப்படின்னு கேட்க இங்க நம்ம டேமியன் தாத்தாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் உனக்கு எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன், நம்ம இந்த ஊரை விட்டு வேகமா போயாகணும், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு தனியா போயிட்டு இன்டர்நெட்ல அந்த மாத்திரை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மாத்திரை எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அந்த ஷெட்டிங் டெக்னாலஜிக்காகவே அந்த மாத்திரையை உருவாக்கி இருக்காங்க. சோ வெளியே கிடைக்க வாய்ப்பே இல்லை. சோ நம்ம டேமியனும் அந்த ஷெட்டிங் டெக்னாலஜியை உருவாக்குன டாக்டர் பிரான்சிஸ் இருக்காருல, அவரோட வீடியோவை பார்க்கும்போது அந்த வீடியோல ஒரு ஓரத்துல ஆல்பிரைட் இருக்காரு. ஆல்பிரைட் முகம் பார்க்க வேற மாதிரி இருக்கு, அதாவது ஒரு மக்கு மாதிரி இருக்காரு. ஆனா இப்ப ஆளு ரொம்ப தெளிவா பேசுறாரு. இங்க டாக்டர் பிரான்சிஸ் பேசுறாருல வீடியோல, அதே மாதிரி தான் இப்ப ஆல்பிரைட் பேசுறாரு. அப்படின்னா அந்த வயசான டாக்டர் பிரான்சிஸ் அவரோட கான்சியஸ்னஸ் அவருடைய அசிஸ்டண்டா இருந்த ஆல்பிரைட்டோடைய உடம்புக்கு கொண்டு வந்திருக்காரு. சோ அப்படின்னா இந்த ஆல்பிரைட் உண்மையான ஆல்பிரைட் கிடையாது, அவரோட உடம்புக்குள்ள டாக்டர் பிரான்சிஸ் தான் இருக்காரு. சோ அந்த டாக்டர் பிரான்சிஸை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு தேடும் பொழுது அவருடைய ஒய்ஃப் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. சோ அவங்க வந்து ஒரு ஹோம்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஞாபக மறதி நோய் இருக்கு. சோ அவங்க கிட்ட போகலாம் அப்படின்னு நம்ம டேமியனும் ஒரு பிளான போடுறாரு. ஆனா அதுக்குள்ளேயே இவரு டேப்லெட் போடாததுனால அப்படியே இல்யூஷன் வர ஆரம்பிக்குது. மயங்கி கீழே விழுந்துடுறாரு. மைக்கோட ஒய்ஃப் தான் வந்து எழுப்புறாங்க, மைக் உனக்கு என்ன ஆச்சுன்னு. இல்ல எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே மைக்கோட ஒய்ஃப் குழந்தையெல்லாம் கூட்டிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த டாக்டர் பிரான்சிஸோட ஒய்ஃப் உயிரோட தானே இருக்காங்க அந்த ஹோமுக்கு இவரு போக ஆரம்பிக்கிறாரு. சோ அங்க அந்த வயசான பாட்டி இருக்காங்க. நம்ம டேமியனும் போயிட்டு, நான் வந்து உங்க ஹஸ்பண்டோட ஸ்டூடெண்ட், அவரோட கண்டுபிடிப்புகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பரவாயில்லப்பா அவரோட கண்டுபிடிப்பை உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸாவது மதிக்கிறீங்களே, அவர் உயிரோட இருக்கும் பொழுது யாரும் எதுவும் கண்டுக்கல, இப்ப அவரோட கண்டுபிடிப்புகள்லாம் புக்ல தான் இருக்கு, அவரும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒன்ன மாதிரியே அவரோட ஸ்டூடெண்ட்னு சொல்லி இன்னொரு பையனும் என்ன அடிக்கடி பார்க்க வருவான், அவனும் ரொம்ப அழகா இருப்பான், ஆனா நம்ம டேமியனும் அவனோட பேரு என்ன, அந்த பையன் பேரு வந்து ஆல்பிரைட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ பாட்டியோட ஹஸ்பண்ட் டாக்டர் பிரான்சிஸ் தான் அந்த ஆல்பிரைட்டோட உடம்புக்குள்ள இருக்காரு, அதனாலதான் அடிக்கடி பாட்டியை பார்க்க வராருன்னு இவங்களுக்கு தெரியல. எங்க நம்ம டேமியனுக்கும் ஆல்பிரைட் எங்க இருக்காரு அப்படின்ற லொகேஷன்லாம் தெரியாது. உடனே பாட்டி கிட்ட, பாட்டி அந்த ஆல்பிரைட்டோடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமேப்பா, ஃபோன் பண்ணி வர சொல்றீங்களா, சும்மா பார்க்கணும் போல இருக்குன்னு, நானும் அவரை பார்ப்பேன்ல. சரி ஓகேன்னு பாட்டியும் கால் பண்றாங்க. ஆல்பிரைட்டும் அந்த இடத்துக்கு வராரு. சோ அப்படி வர ஆல்பிரைட்டை நம்ம டேமியன் பிடிக்கிறாரு. என்ன சார் உங்க ஒய்ஃபை பார்க்க வந்திருக்கீங்களோ, பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்ட போலயே அப்படின்னு இப்பதான் உண்மையும் சொல்றாரு. இந்த ஐன்ஸ்டைன், ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சீக்கிரமா இறந்து போயிட்டாங்க. அவங்க மட்டும் ரொம்ப காலம் உயிரோட இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கேன், நம்ம உலகமே டோட்டலா மாறி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு நடக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு என்னோட அசிஸ்டன்டோடைய உடம்புக்குள்ளேயே நான் வந்துட்டேன். என்னோட ஒய்ஃபுக்கும் வேற ஒரு உடம்ப கொடுக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா ஞாபக மறதி நோய் இருக்கிறதுனால வேற உடம்புக்கு கொண்டு வந்தாலும் எந்த ஒரு யூஸும் கிடையாது. யோ நான் உன்னோட ஹிஸ்டரி எல்லாம் கேட்க வரல, நீ கொடுத்த அந்த டேப்லெட் மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு அந்த டேப்லெட் வேணும், ஒழுங்கா கொடு இல்லைன்னா போட்டு தள்ளிடுவேன். ஃபர்ஸ்ட் உனக்கு அந்த டேப்லெட்டை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு தெரியுமா? ஏன்னா நீ இப்போ மைக் அப்படின்ற ஒருத்தனோட உடம்புக்குள்ள இருக்க, உண்மையிலேயே அந்த உடம்பு மைக்கோடது தான், மைக்கோட கான்சியஸ்னஸும் உள்ளதான் இருக்கு. நீ அந்த டேப்லெட் போட்டனா அந்த உடம்ப நீ கண்ட்ரோல் பண்ணுவ. டேப்லெட் போடாம விட்டுட்ட அப்படின்னா கொஞ்ச நாள்லயே திரும்ப மைக் அவனோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான், உன்னோட கான்சியஸ்னஸ் அழிஞ்சு போயிடும். ஸோ உனக்கு வேற வழியே இல்லை, அந்த டேப்லெட் வேணும், அந்த டேப்லெட் என்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும், ஸோ நான் சொல்றத நீ கேட்கணும் அப்படின்னு ஆல்பிரைட் மிரட்ட, உன்னோட மிரட்டெல்லாம் என்கிட்ட வேணாம்,
நீ எனக்கு அந்த டேப்லெட் கொடுக்கலனா உன்னை போட்டு தள்ளிடுவேன், ஒழுங்கா வந்து கொடு அப்படின்னு கன் பாயிண்ட்ல கூட்டிட்டு போகும்பொழுது ஆல்பர்ட்டோடைய ஆளு ஒருத்தர் டக்குன்னு வந்து நம்ம டேமியன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நல்ல வேலையா மைக்கோட ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்து நம்ம டேமியனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்பதான் டேமியனும் நோட் பண்றாரு, வந்த அடியாளோட கழுத்துல ஒரு செயின் இருந்தது, இதே மாதிரி செயின் தான் ஆண்டன் கழுத்துலயும் இருந்தது. ஆனா ஆண்டன் தான் எரிஞ்சு போயிட்டார்ல, அப்படின்னா ஆண்டனோட கான்சியஸ்னஸை திரும்ப ஷெட்டிங் பண்ணி இந்த அடியாளோட உடம்புக்கு இறக்கிருக்காங்க. வந்தது ஆண்டன் தான். எங்க மைக்கோட ஒய்ஃபும் ஆண்டனை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுதுதான் ஆண்டன் சொல்றாரு, இது உன் புருஷன் நினைச்சுதானே காப்பாத்த ட்ரை பண்ற, எங்க உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு, உன் குழந்தையுடைய பர்த்டே எப்பன்னு கேளு பார்க்கலாம் அவன்கிட்ட. அவனால சொல்ல முடியாது, ஏன்னா அவன் உன் புருஷனே கிடையாது அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளேயே நம்ம டேமியன் ஆண்டனை அடிச்சிடுறாரு. அதோட ஆண்டன் கிட்ட கொஞ்சம் டேப்லெட் இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிறாரு. ஆனா மைக்கோட ஒய்ஃப் அவன் என்ன சொன்னா, நம்ம குழந்தை பர்த்டே உங்களுக்கு தெரியுமா? ஆனா நம்ம டேமியன் அப்படியே முழிக்கிறாரு, ஏன்னா அவருக்கு உண்மையிலே தெரியாதுல்ல. மைக் இங்க என்ன நடக்குது மைக் அப்படின்னு கேட்கும்போது தான் இவரும் சொல்றாரு, நான் உங்களோட ஹஸ்பண்ட் மைக் கிடையாது, உங்க ஹஸ்பண்ட் மைக் உங்க குழந்தையுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த உடம்ப வித்துட்டான், அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பணக்காரன் தான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சோ அந்த நேரம் பார்த்து காருக்குள்ள இருந்து மைக்கோடைய குழந்தை இறங்க, அம்மா என்னம்மா ஆச்சு, சண்டையா உங்களுக்குள்ள? அது ஒன்றும் இல்லம்மா, அப்பா உன்னோட பர்த்டேவை மறந்துட்டாரா, அதான் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, என் 6 வயசு குழந்தைக்கு நான் எப்படி புரிய வைப்பேன், வந்திருக்கிறது உன் அப்பா கிடையாது, உன் அப்பா உடம்புக்குள்ள வேற யாரோ அப்படின்னு. உடனே நம்ம டேமியனும், இதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்போ நீங்க என்னை விட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களை கொன்னுடுவாங்க, ஸோ அதனால நீங்க என் கூட இருக்கிறது தான் சேஃப், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவங்ககிட்ட பிரைவேட் பிளைன்லாம் இருக்கு, ஸோ அது மூலியமா உங்களை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறேன், ஸோ அங்க நீங்க சேஃபா இருக்கலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ நம்ம டேமியனுடைய அந்த ஃப்ரெண்டு தாத்தா இருக்காருல்ல, அவருடைய வீட்டுக்கு தான் போறாங்க. இந்த மாதிரி நான் தான் டேமியன் அப்படின்னு இவர் சொன்னாலும் அவங்க நம்புற மாதிரியே இல்லை. என்னோட ஃப்ரெண்டு என் கண்ணு முன்னாடியே தான் இறந்து போனான். அட ஆமாண்டா, அப்படிதான் பப்ளிக்கா இறந்து போற மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா வேற ஒரு உடம்புக்குள்ள கொண்டு போயிடுவாங்க, இதுதான் ஷெட்டிங்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு டக்குன்னு நம்புறாரு அவரு. சரி சொல்லு டேமியன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்க, இவங்க 2 பேரையும் பத்திரமா வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பணும், உங்ககிட்ட பிரைவேட் ஜெட் இருக்குல்ல, அது மூலியமா அனுப்புன்னு சொல்லும்போது, அதுக்கு என்னடா கண்டிப்பா அனுப்பிடலாம், என்ன பிரைவேட் ஜெட் ரெடியாக கொஞ்சம் டைம் ஆகும், ஃபியூவல்லாம் லோட் பண்ணும், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு தாத்தா சொல்றாரு. சரின்னு நம்ம டேமியன் அப்புறம் மைக்கோட ஒய்ஃப் பொண்ணு இவங்க எல்லாருமே டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த குட்டி பொண்ணு ஸ்விம்மிங் பூல் கிட்ட சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க, நம்ம டேமியனும் பக்கத்துல போயிட்டு, என்னாச்சுமா உனக்கு? இல்லப்பா எனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஸ்விம்மிங் சொல்லி தரேன்னு சொன்னீங்கல்ல, ஆனா நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க, ஓ அதான் உனக்கு பிரச்சனையா, சரி வா அப்படின்னு இவரு மைக்கோட பொண்ணுக்கு ஸ்விம்மிங்லாம் சொல்லித்தர ஆரம்பிக்கிறாரு. இதை தூரத்துல இருந்து மைக்கோட ஒய்ஃபும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஸோ அப்புறம் நம்ம டேமியன் மைக்கோட ஒய்ஃப் கிட்ட வராரு. மைக்கோட ஒய்ஃபும், உங்களுக்கு ஃபேமிலிஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு உன்னோட வயசுல ஒரு பொண்ணே இருக்கா, ஆனா என்ன அந்த பொண்ணை சின்ன வயசுல இருந்து நான் வளர்க்கவே இல்லை, பிஸ்னஸ்னு அதுலயே ஃபோக்கஸ் பண்ணி இப்போ உங்க பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டனோ அப்படின்னு தோணுது. இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கோட பொண்ணு அங்க இருக்கிற ரூம்குள்ளெல்லாம் போக இவங்களும் பின்னாடியே போறாங்களா, பார்த்தா ஒரு ரூம்ல அந்த குட்டி பொண்ணு வேற ஏதோ ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம டேமியனுக்கு புரியல, என்ன ஃப்ரெண்டு தாத்தா வீட்டுல புதுசா ஒரு பையன் இருக்கான்னு. அப்பதான் அந்த மைக்கோட பொண்ணும், அப்பா இந்த பையன் பேரு டாமியாம்பா, இங்கதான் வாழ்றானா அப்படின்னு சொல்ல நம்ம டேமியன் ஷாக் ஆகுறாரு. மைக்கோட ஒய்ஃப் மைக்கோட பொண்ணு கூட்டிட்டு சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பணும்னு வேகமா கிளம்ப, மைக்கோட ஒய்ஃபுக்கு புரியல என்ன ஆச்சு, அந்த ஃப்ரெண்டு தாத்தாவோட பையன் இறந்து போய் 2 வருஷம் ஆகுது, என்ன மாதிரியே இவனும் ஷெட்டிங் பண்ணிருக்கான் அப்படின்னு இவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அங்க அந்த ஃப்ரெண்டு தாத்தாவும் வராரு. சோ நம்ம டேமியனும், டேய் நீ அந்த ஆல்பர்ட் கிட்ட எங்களை மாட்டி விட்டேன்னு எனக்கு தெரியும், அவங்க வரதுக்கு இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு, அதோட நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்குன்னு தெரியுமா, எதிரா தப்பு, என் பையன் இறந்து போயிட்டான், ஷெட்டிங் மூலியமா என் பையனோட கான்சியஸ்னஸ் வேற ஒரு குழந்தைக்கு கொண்டு வந்திருக்கேன், எனக்கு இந்த ஷெட்டிங்கை பத்தி முன்னாடியே தெரியும், அதனால தான் நீ டேமியன் சொன்ன உடனே ஷாக் ஆகாம உடனே நான் நம்பினேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் பையனோட கான்சியஸ்னஸ் இருக்கிற அந்த குழந்தை யாரோடதுன்னு தெரியுமா, அது யாரோடதும் கிடையாது, லேப்ல உருவாக்கப்பட்ட ஆர்டிபிஷியல் உடம்பு அது, அதான் கிடையாது, உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்க, இப்ப நான் வந்திருக்கனே இந்த உடம்பு கூட உண்மையிலேயே வாழ்ந்த ஒருத்தனது தான், இப்போ உன் பையனோட கான்சியஸ்னஸ் இருக்கிறது உண்மையிலேயே வேற யாரோ ஒருத்தருடைய குழந்தை, இப்ப அந்த குழந்தை காணும்னு அவங்க பேரண்ட்ஸ் தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்படின்னு சொன்ன உடனே தான் ஃப்ரெண்டு தாத்தாவுக்கு புரியுது, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்மளை ஏமாத்திருக்காங்க, கிட்டத்தட்ட இது ஒரு கொலை மாதிரி தான். சோ அதனால அவர் ரியலைஸ் ஆகுறாரு, நான் வேற இது தெரியாம உங்களை மாட்டி விட்டேனே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்கு, சீக்கிரமா நம்ம அந்த வழியா போகலாம் அப்படின்னும் போதுதான் நம்ம டேமியனோ, எல்லாரும் அந்த வழியா போனோம்னா பிடிச்சிருவாங்க, நான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றேன், எப்படியாவது இவங்களை ஃபிளைட்ல வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம டேமியன் வந்து கார்ல ஹைவேல போறாரு. சோ ஆண்டனா அவருடைய ஆளுங்களும் டேமியனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. இந்த நேரத்துல நம்ம ஃப்ரெண்டு தாத்தா இருக்காருல, அவரு மைக்கோட ஒய்ஃபையும் பொண்ணையும் கூட்டிட்டு குறுக்கு வழியில அவங்கள வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பலான்னு ட்ரை பண்றாரு. எங்க ஆண்டனா அவரோட ஆளுங்களும் இந்த டேமியன் நம்மள சுத்த ஓடுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கார்ல வேற மைக்கோட ஒய்ஃபும் பொண்ணும் இல்ல, சோ நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு காட்டுக்குள்ள போய் நம்ம ஃப்ரெண்டு தாத்தா கூட்டிட்டு போற மைக்கோடைய ஒய்ஃபையும் பொண்ணையும் இவங்க கடத்துறாங்க. சோ இப்போ நம்ம டேமியனுக்கும் ஃப்ரெண்டு தாத்தாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ
நம்ம டேமியனும் என்ன பண்றதுன்னு தெரியலடா, அதோட இருந்த டேப்லெட் எல்லாத்தையும் போட்டுட்டேன், இப்போ என்கிட்ட டேப்லெட்டே இல்ல, அதை போடலனா எனக்கு இல்யூஷன் வந்துடும், அந்த ஒரிஜினல் மைக்கோடைய நினைவுகள்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்பதான் ஃப்ரெண்டு தாத்தாவும் என்னோட பையனுக்கு ஷெட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி டேப்லெட்டை கொடுக்க சொன்னாங்க. எனக்கு டவுட் வந்து இந்த டேப்லெட்டை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண, அந்த டேப்லெட்ல என்னென்ன பொருள் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு பேப்பரை காட்டுறாரு. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் தான் இந்த ரேஷியோல இருக்குன்னு பக்காவா சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த டேப்லெட்ஸை பத்தி நம்ம டேமியன் கவலைப்பட தேவையில்லை. ஆனா இப்போ முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மைக்கோட ஒய்ஃபையும் பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா லேபுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனா அந்த லேப் எங்க இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியல. ஸோ அப்பதான் நம்ம டேமியன் வந்து ஒரு ஐடியா பண்றாரு. இப்போ நம்ம டேமியன் வந்து மைக்கோட உடம்புக்குள்ள தானே இருக்காரு. இவரு டேப்லெட்டை போடல அப்படின்னா மைக்கோட மெமரிஸ்லாம் இவருக்கு இல்யூஷனா தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பா இந்த மைக்கு அவரோட உடம்ப கொடுக்கறதுக்காக ஆல்பிரட் கிட்ட அந்த லேபுக்கு போயிருப்பான். ஸோ அந்த லேப் எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு மைக் கண்டிப்பா பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம டேப்லெட் போடாம இருந்தா மைக் பார்த்த அந்த லேபோடைய லொகேஷன் இல்யூஷனா நமக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி அந்த இடத்த கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறாரு. அதே மாதிரி டேப்லெட்டும் போடல, இவருக்கு இல்யூஷன்லாம் வர ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த லேப் இருக்கிற ஒரு வேர் ஹவுஸையும் இவரு கண்டுபிடிச்சிடுறாரு. வேகமா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ வெளியே சில செக்யூரிட்டி ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் அடிச்சுட்டு நைஸா அவர் உள்ள போறாரு. ஸோ அந்த லேபுக்குள்ளேயே வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. அங்க பார்த்தா அந்த ஆண்டன் இருக்கார்ல, அவரோட கான்சியஸ்னஸை வேற ஒரு உடம்புக்கு அனுப்ப போறாங்க போல, ஏன்னா அந்த உடம்பு ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டேமியனும் அந்த ஆல்பிரட் எங்க இருக்கான் அப்படின்னு தேடும்பொழுது பார்த்தா ஒரு கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்காரு. உடனே டேமியன் கன்னால ஷூட் பண்ண அது புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். ஸோ ஒரு ஷூட் பண்ண புல்லட்லாம் கிளாஸ்ல பட்டு ஷெல்லாம் கீழே விழுந்து போகுது. ஸோ இப்போதான் ஆல்பிரட்டும் ஒரு விஷயத்த சொல்றாரு. இவ்வளோ செக்யூரிட்டி ஆளுங்க இருந்தும் நீ இவ்வளோ தூரம் உள்ள வந்திருக்கனா அதுக்கு காரணம் நீ இருக்கிற உடம்பு. அந்த மைக்கு ஒரு ஆர்மி ஆஃபீஸர். இந்த மாதிரி எதிரிகளுடைய இடத்துக்குள்ள நுழையிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் நீ ரொம்ப ஈஸியா உள்ள வந்துட்ட. ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட அடியாளு ஆண்டனை நீ இருக்கிற அந்த மைக்கோட உடம்புக்கு கொண்டு வந்துட்டேன்னா ஆண்டன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவான், எனக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பான் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ உடனே ஆல்பிரட்டோடைய ஆளுங்கெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம டேமியனை. அந்த மிஷின்குள்ள போட்டு ஆண்டனை அவரோட உடம்புக்குள்ள வர வைக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஸோ டேமியனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஸ்டார்டிங்ல ஆல்பிரட் சொல்லியிருப்பார்ல, இந்த ப்ராசஸ் அப்ப நம்ம உடம்புல ஏதாவது சின்ன இரும்பு இருந்தாலும் இந்த ப்ராசஸே நடக்காது அப்படின்னு. ஸோ அதை புரிஞ்சுக்கிற நம்ம டேமியனும் ஆல்பிரட்டோடைய ஆளுங்கெல்லாம் பிடிக்கும் பொழுது நைஸா யாருக்கும் தெரியாம கீழே இருக்கிற புல்லட் ஷெல்ல அப்படியே வாய்க்குள்ள போட்டுக்கிறாரு. இது தெரியாம அவங்க அந்த மிஷின்குள்ள போட்டு ஆண்டனை வர வைக்கணும்னு மிஷின் எல்லாம் ஆன் பண்றாங்க. ஆனா புல்லட் இருக்கிறதுனால அந்த ஆண்டனுடைய கான்சியஸ்னஸ் நம்ம டேமியன் தாத்தா இருக்கிற அந்த மைக்கோட உடம்புக்குள்ள வராம அது அழிஞ்சு போகுது. இப்ப மைக்கோட உடம்புல இருந்து நம்ம டேமியன் தான் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்டன் தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆல்பிரட்டும் உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம டேமியனும் என்னோட பேர் ஆண்டன். சரி உனக்கு எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்னு அவர் கேட்க நம்ம டேமியனும் யோசிக்கிறாரு, இந்த நாய் ஒரு மாதிரி ஆளை கொண்டுகிட்டு இருக்கு, இவனுக்கெல்லாம் குடும்பம் குட்டி இருக்குமா? இருக்காது. சரி எனக்கு ஒய்ஃப் குழந்தைங்கன்னு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ல, வெல்கம் ஆண்டன், போய் வேலையை பாரு அப்படின்னு ஆல்பிரட் சொல்லிட்டு போக, இப்போ நம்ம டேமியன் தான் ஆண்டன் எல்லாரும் நம்புறதுனால டேமியன் சொல்றதை எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம டேமியன் நேரா இவங்க பிடிச்சு வச்சிருக்கிற மைக்கோட ஒய்ஃப் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கூட வந்த ஆட்கள் எல்லாம் அடிச்சு போட்டு சீக்கிரம் நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்னு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. இந்த நேரத்துல ஆல்பர்ட் அந்த மெஷின் இருக்கிற ரூம்குள்ள போறாரு. அங்க இருக்கிற புல்லட் ஷெல்ல பாக்குறாரு. இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டன் இறந்து போயிட்டான், அந்த மைக்கோட உடம்புல டேமியன் தான் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. சோ அந்த இடத்துக்கு நம்ம டேமியனும் வராரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கிளாஸ் தான் இருக்கு. அதாவது நம்ம டேமியனால ஆல்பர்ட்டை பார்க்க முடியும், ஆல்பர்ட்டால டேமியனை பார்க்க முடியாது, அது கண்ணாடி மாதிரி இருக்கும். சோ உடனே ஆல்பர்ட்டும் நீ இங்க தான் இருக்கன்னு எனக்கு தெரியும் டேமியன், நீ என்ன பண்ணாலும் என்ன தடுத்தாலும் சரி அந்த மாத்திரையோடைய ஃபார்முலா உனக்கு தெரியாத வரைக்கும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்ட, என் கூட இருந்த ஆண்டனையும் அழிச்சிட்ட, இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல, ஒழுங்கா சரண்டர் ஆகிடு, இல்லனா அந்த மாத்திரை இல்லாம உன்னோட கான்சியஸ்னஸ் அழிஞ்சு மைக்கு திரும்ப அவன் உடம்ப கண்ட்ரோல் பண்ணிப்பான். சோ அப்பதான் நம்ம டேமியனும் அந்த பக்கத்துல இருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அந்த டேப்லெட்ல என்னென்ன கெமிக்கல் எந்தெந்த பர்சன்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்ல இங்க ஆல்பர்ட் அப்படியே ஷாக் ஆகுறாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இது மட்டும் கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை நான் சாகடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, அது உன்னால முடியாது, இங்க இருக்கிற கண்ணாடிலாம் புல்லட் ப்ரூஃபால ஆனது, என்னதான் ஷூட் பண்ணாலும் அது உடையவே உடையாதுன்னு சொல்லும் போதுதான் டக்குன்னு அந்த கண்ணாடியை அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா அப்படியே குழம்புற மாதிரி ஆகுது. இங்க ஆல்பர்ட்டும் ஐயோ நம்ம மாத்திரை போடல போலே அப்படின்னு டக்குன்னு ஒரு மாத்திரை எடுத்து போடுறாரு. ஆனா அந்த இல்யூஷன் நிக்கவே இல்லை. அப்பதான் தெரிய வருது அது இல்யூஷன் கிடையாது, அந்த கண்ணாடி கிளாஸே உருக ஆரம்பிக்குதுன்னு. ஏன்னா அந்த பக்கம் நம்ம டேமியன் இருக்கார்ல, ஃப்ளேம் த்ரோவரை வச்சு அந்த கண்ணாடியவே உருக்கி அப்படியே அதை உடைச்சி ஆல்பர்ட்டை எரிச்சிடுறாரு. அவர் அந்த இடத்துலயே காலி. சோ அப்புறம் போலீஸ்லயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு போலீஸ் வரத்துக்குள்ள டேமியன் மைக்கோட ஒய்ஃப் குழந்தைய கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ அப்புறம் அந்த குழந்தை கிட்ட போயிட்டு இங்க பாருமா, அப்பா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் நீயும் அம்மாவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பீச்லாம் இருக்கிற ஒரு
சூப்பரான இடத்துக்கு அனுப்பி வைக்க போறேன், அங்க நீங்க இருங்க அப்படின்னு அவரு சொல்ல மைக்கோட ஒய்ஃப் சோகமாகறாங்க. ஏன்னா மைக் அவரோட உடம்ப கொடுத்துட்டாரு, இப்ப அந்த உடம்புல வேற யாரோ இருக்காங்கல்ல. சோ அதை நினைச்சு அப்படியே சோகமா இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு, அம்மா அப்பா கூட பேசுங்கம்மா, இப்ப கேளுங்கம்மா, அப்பாவுக்கு என் பர்த்டே எல்லாம் தெரியுமா, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்ல மைக்கோட ஒய்ஃப் எதுவும் சொல்லாம அவங்க குழந்தைய தூக்கிட்டு அப்படியே போறாங்க. சோ இதுக்கு மேல மைக்கோட ஒய்ஃபும் மைக்கோட குழந்தையும் சேஃபா ஒரு இடத்துல இருக்க போறாங்க. இங்க நம்ம டேமியன் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரைட்டா அவருடைய பொண்ணு கிளாரை பார்க்க போறாரு. சோ அந்த பொண்ணு வந்து யார் நீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வந்தது அவளுடைய அப்பா தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. சோ நம்ம டேமியனும், நான் உங்க அப்பா கூட ஒர்க் பண்ற ஒரு ஆளு, உங்க அப்பாவை பத்தி ஒரு விஷயம் பேசணும். அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டாரு, என்னை பத்தி அவருக்கு சுத்தமா கவலையே இல்ல. இல்லங்க அப்படிலாம் கிடையாது, உங்க அப்பாவுக்கு உங்க மேல ரொம்ப பாசம் தான், ஆனா அதை எப்படி காட்டுறதுன்னு அவருக்கு சுத்தமா தெரியல, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு தான், ஆனா அவரு உங்களை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாரு, அதோட இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு ஏதோ ஒன்னத்தை எடுக்க கிளாரும், தெரியும் பிளாங்க் செக் தானே, எங்க அப்பா எப்பவுமே எல்லாத்தையும் பணத்தை வச்சு சமாளிச்சிடலாம் நினைப்பாரு, இல்லங்க இது பிளாங்க் செக் கிடையாது, உங்க அப்பா உங்களுக்காக கொடுக்க சொன்ன லெட்டரு. சோ அவர் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் பிசினஸ் மேனா இருந்தாரு, ஆனா ஒரு அப்பாவா உங்ககிட்ட அவர் ஒழுங்கா இல்ல, அதை நினைச்சு அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படின்னு டேமியன் அவரோட பொண்ணு கிட்ட பேசிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருந்து வராரு. வெளியே இருந்து அப்படியே மேல ஜன்னல்ல பார்க்கும் பொழுது நம்ம டேமியனுடைய பொண்ணு கிளாரு அவரு எழுதின அந்த லெட்டரை படிச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இவர் ஃபுல்லா அவரோட பொண்ணை பத்தியும் கிளாரா அவருக்கு எவ்வளவு பிடிக்கும், அதோட பண்ண தப்பு எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கடிதம் தான் அது. சோ இதை படிச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை வெளியே இருந்து பார்த்து நம்ம பொண்ணு கண்டிப்பா நம்மள மன்னிச்சிரும் அப்படின்னு அந்த சந்தோஷத்தோடவே நம்ம டேமியன் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்படியே பல நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் ஒரு ஹோட்டல் ரூம்ல இருந்து நம்ம டேமியன் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே எழுந்தது டேமியன் கிடையாது, அந்த உடம்புடைய உண்மையான கான்சியஸ்னஸ் ஆன மைக் தான் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. மைக்குக்கு புரியல, நம்ம தான் நம்ம உடம்ப கொடுத்துட்டோமே ஒரு கம்பெனிக்கு நம்ம பொண்ணுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக, அப்புறம் எப்படி நம்ம கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறோம் அப்படின்னு புரியல அவருக்கு. சோ அந்த குழப்பத்தோடவே அங்க ஒரு லேப்டாப் இருக்கு, அந்த லேப்டாப்பை ஆன் பண்ணும்போது தான் அதுல ஒரு வீடியோ இருக்கு. இந்த மைக்கோட உடம்பு நம்ம டேமியன் கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது எடுத்த வீடியோ தான் அது. மைக்குக்காக அவரு இந்த வீடியோ மெசேஜை விட்டு போயிருக்காரு. ஹலோ மைக், இந்த வீடியோ நீ பாக்குற அப்படின்னா என் நேரத்துக்கு நான் இறந்து போயிருப்பேன்னு அர்த்தம். இவ்வளவு நாள் என்ன நடந்தது அப்படின்னு கொஞ்சம் நீ குழப்பத்துல இருந்திருப்ப. உன் பொண்ணுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக உன் உடம்ப நீ அந்த ஆல்பர்ட் கிட்ட கொடுத்துட்ட. உன் உடம்ப வாங்கி உன் உடம்புக்குள்ள வாழ்ந்த ஒரு பெரிய பணக்காரன் தான் நான். லேப்லயே உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்டிபிஷியல் உடம்புன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. சத்தியமா நீ உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனுஷன் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துருக்க மாட்டேன். மைக், உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபும் ஒரு அழகான குழந்தையும் இருக்காங்க. அந்த குழந்தை கூட நான் இருந்தது கொஞ்ச நாள் தான், ஆனா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியுமா. என் பொண்ணு கூட நான் ஒழுங்கா டைமை ஸ்பெண்ட் பண்ணாம என்னோட பாசமே அவளுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டேன். அந்த மாதிரி உன் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, அவளுக்கு நீ வேணும் மைக். அந்த ஆல்பிரைட் இந்த மோசமான எக்ஸ்பெரிமெண்ட்னு எல்லாத்தையுமே அழிச்சாச்சு, இனிமே நீ அவங்களை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. உன்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் நான் பத்திரமான ஒரு இடத்துல வச்சிருக்கேன், அந்த லொகேஷனையும் நான் ஷேர் பண்றேன். எனக்கு அந்த மாத்திரையுடைய ஃபார்முலா தெரிஞ்சும் நான் இப்ப அந்த மாத்திரையை யூஸ் பண்றதே கிடையாது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இல்யூஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த உடம்ப நீ டேக் ஓவர் பண்ணுவேன்னு. அப்படி நீ டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லொகேஷனுக்கு போ, உன் ஃபேமிலி கூட திரும்பவும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா வாழு, வெல்கம் மைக் அப்படின்னு அந்த வீடியோல நம்ம டேமியன் சொல்றாரு. சோ இதை பாக்குற மைக்குக்கு நடந்த எல்லா விஷயங்களும் புரிய வருது. ஸ்ட்ரைட்டா அந்த லொகேஷனுக்கு போறாரு. அங்க பீச்ல மைக்கோடைய ஒய்ஃபும் பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மைக்கோட ஒய்ஃப் வந்தது டேமியன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நார்மலா வராங்க. ஆனா மைக் அவரோட ஒய்ஃபை கட்டி பிடிச்சிட்டு விடவே இல்லையா. இவங்களுக்கு புரிஞ்சிருது மைக் உண்மையிலேயே நீயா அப்படின்னு கேட்க, இது நான் தான் அப்படின்னு ஒரு தலையாட்டுறாரு. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்க இருந்து அவரோட பொண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்க, இதுக்கப்புறம் மைக் அவரோட ஃபேமிலி கூட சந்தோஷமான ஒரு லைஃபை வாழ போறாரு. இந்த இடத்துலயே செல்ஃப்லெஸ்ன்ற இந்த படம் முடியுது. ஸோ உண்மையிலேயே ஒரு சூப்பரான கதைல கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலை சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.